இப்போ கேவ் ரன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆம்பர் 20 ஆம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆம்பர் ஸ்டோன் கிடச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹண்டர் கேவ் ரன் பண்ணிவிடும். ரொம்ப ஈஸியான கேவ் கேஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த கேவ் ரன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு போங்க ஒரு சேஃப்டிக்கு. மித்தபடி வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் போய்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து உங்கள் ட்ரைபே போகுது அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை, ஈஸியாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட்டு போகும்போது ஃபுல்லாக லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஒரு ஜம்ப், இந்த ஒரு ஸ்கார்பியோ இருக்குது, ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே ஓடிடலாம். ஸோ மூமெண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயுதங்களை நீங்கள் எடுத்து தான் போகணும். இந்த வழியை நிற்கிறான் பாருங்கள் பையன். ரெண்டு 1600. ஸோ புல்லட்டு காலி. ஓகே சரி, அப்படியே ஓடிட வேண்டியதாங்க. அப்படியே போகும்போது நீங்கள் அப்படியே ரைட்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிடலாம் கைஸ். இங்கே வர்றது இங்கே பாருங்கள், இங்கே இந்த கேவுக்கு புளி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி போயிட்டு வரட்டும். ஆகும் ஓகே, வெளியே வந்தாச்சு. கேவ் ரன் ஃபினிஷ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இது நம்ம ஆர்டிஃபெக்டை போயிட்டு நம்ம பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ட்ரிபியூட் கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்திங் பாம் வந்து நிறையா கிடைக்கிறது இந்த கேவில் தான். ஸோ அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபிஷ்ஷிங் ராடு, ஆசிடன்ட் ஃபிஷ்ஷிங் ராடு. நம்ம போய் ஆசிடன்ட் ஃபிஷ் பண்ணி எடுக்கிறது. ஓகே ஓகே கைஸ், பாய். முன்னாடி வீடியோவில் பார்க்கலாம்.